ஹாய் ஹலோடா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அப்புறம் லைக் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும். நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். நான் ரீப்ளை பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க, நான் பண்ணுறேன்டா. சாரி, நான் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன்டா. ரொம்பவே உங்களை கஷ்டப்படுத்துகிறேன், எனக்கு நல்லாவே தெரியுது. ஓகே போகலாம். டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நீங்கள் தான் எந்திரிக்கிறீங்க. உங்கள் மேலே ரொம்ப டயர்டாக இருக்குது. கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் ஜஸ்ட் மேலே ஒரு ஹேண்டு. சைடாக திரும்பி பார்த்தா தயங்க படுத்திருக்கான். உங்கள் மேலே காலை போட்டு உங்கள் மேலே கையை போட்டு உங்களை ஹக் பண்ணி படுத்திருக்கான். ஷாக் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஏன்னா உங்கள் சாரியெல்லாம் விலகி உங்களுடைய ப்ளவுஸில் அவனோட கை இருக்குது. தயங்க பார்க்குறீங்க. உங்கள் ஷோல்டரில் அவன் லிப்ஸை ஒரு மாதிரி டச் பண்ணி படுத்திருக்கான். டக்குன்னு அவன் கையை எடுத்து விட்டீங்க. அப்படின்ட்டு முன்றான். காலை எடுத்து விட்டு கீழே இறங்கி நிற்கிறீங்க. உங்கள் சாரியெல்லாம் பார்க்குறீங்க. ஒரு மாதிரி கிளஞ்சி உங்களை ஹக் பண்ணி உங்கள் மேலே புரண்டிருப்பான். அப்படி இருக்கு. நல்லா டயர்டில் நீங்களும் நல்லா தூங்கிட்டீங்க. உங்கள் சாரியெல்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்ன இப்படி இல்லை இல்லை இன்றைக்கி தான் நம்ம இந்த வீட்டில் லாஸ்ட்டாக இருக்க போகிறோம் அப்படின்ட்டு உங்கள் டவல்லாம் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க. அங்கே இருக்கிற திங்ஸ்லாம் கையோடவே எடுத்துகிட்டு உங்கள் பேக்கில் அதையும் எடுத்து போட்டுக்கிறீங்க. அந்த பேக் எங்கே இருந்துச்சோ அங்கே வச்சுட்டு தயங்க பார்க்குறீங்க. அவன் என்ன எந்திரிக்கலை. உங்கள் தலையை தான் ஒரு மாதிரி கொண்டை போட்டிருப்பீங்களடா, அது இன்னும் ஈரமாக தான் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இறங்கி போகிறீங்க. பாட்டியோட சவுண்டு கேட்குது. ஏன்னா அவங்க இப்போ தான் அவங்க ரூம்லேருந்து வெளில வந்திருப்பாங்க. வந்தோடனே தயங்காமாட்ட தான் தலை வலிக்குது காஃபி போடுறி அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்ட்டு அவங்களும் கிச்சன் போயிடுறாங்க. ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி வர்றீங்களடா, அவங்க கொலுசு சவுண்டும் உங்கள் பேங்கிள் சவுண்டும் கேட்குது. என்ன நம்ம பேத்தியோட சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு அவங்களும் பார்க்குறாங்க. மேலே தான் பார்த்தா நீங்கள் இறங்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. அடடே, என் பேத்தி என்ன காலையிலே எழுந்திரிச்சு குளிச்செல்லாம் வரா. அவர்களுக்குள்ள எதுவும் நடந்திருக்குமா? நடந்தா அந்த ஆண்டவனுக்கு தான் ஒரு கும்பிடு. ஓயனே பாட்டி இங்கே வாடா. நீங்களும் அந்த பாட்டிகிட்ட போய் நிற்கிறீங்க. என்னடா இன்னைக்கு சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்ட? அது அது எந்திரிச்சிட்டேன் பாட்டி. சரி சரி, உன் அத்தை காப்பி போட்டிருப்பா, உனக்கு எனக்கு வாங்கிக்கிட்டு வா. சரி. நீங்களும் கிச்சனுக்கு போகிறீங்க. உங்கள் அத்தைக்கும் இந்த சவுண்டு கேட்குது. என்ன ஒயன் எந்திரிச்சிட்டாலா என்ன அப்படின்னு திரும்பி பார்த்தா நீங்கள் தான் நடந்து வாரீங்க. உங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு செல்லணத்தில் எந்திரிச்சிட்டிங்க. என்னடா சீக்கிரமாக எந்திரிச்சிட்ட? இல்லை இன்னைக்கு. என்னடா இன்னைக்கு? ஒன்றும் இல்லை. சரி இந்தா பாட்டிக்கும் உனக்கும். ஹேங் எந்திரிச்சிட்டானாடா? இல்லை. இப்போ தூங்குறானா, காலேஜுக்கு வேறு போகணும் அப்படின்ட்டு குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் பாட்டிக்கு காஃபி கொடுத்துட்டு கிச்சனுக்குள்ளேயே பாருங்க. என்னடா? இல்லை நீங்கள் குடிச்சிட்டிங்களா? இல்லைடா. என்னங்க நீங்கள் குடிங்க, இன்றைக்கி நான் குக் பண்ணுறேன். என்ன குக் பண்ணுறியா? சமைக்க தெரியுமா? சமைக்க தெரியும். இல்லைடா நானே சமைக்கிறேன். இல்லை நானே சமைக்கிறேன் அப்படின்னு தான் அவங்ககிட்ட சொல்கிறீங்க. அவங்களும் அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. நீங்கள் தான் குக் பண்ணுறீங்க. அவங்க காஃபி குடிக்கிறாங்க. பாட்டி தான் அவங்களும் காஃபி குடிச்சிட்டு கப்பை கொண்டுக்கிட்டு கிச்சனுக்கு வராங்க. பார்த்தா நீங்கள் குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடி என்ன என் பேத்தி குக் பண்ண வச்சுட்டு நீ நிற்கிற? அம்மா உங்கள் பேத்தி தான் குக் பண்ணுறோன்னு சொன்னான், அதான் இன்னைக்கு நானும் அவள் குக் பண்ணட்டுன்னு விட்டுட்டேன். ஓ, இன்னைக்கு என் பேத்தியோட சமையலா? அதான் இன்னைக்கு என் பேத்தி சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டாளா? அது சரி சரிதான். புருஷன் வீட்டுக்கு வந்தால் மொத மருமக தானே சமைக்கணும். நீ எப்படி சமைச்ச அது மாதிரி தான் என் பேத்தியும் சமைக்கிறா. அம்மா சும்மாவே இருக்க மாட்டேன். அடி பாடி போ, உன் மயனையும் என் மருமையனையும் போ எழுப்பு போ அப்படின்றாங்க. தயங்கோட அம்மாவும் தயங்க ரூமுக்கு தான் போகிறாங்க. பார்த்தா தயங் நல்லா குப்புறப்படுத்து தூங்குறான். தயங் எந்திரிடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. எந்திரிக்கிறியா என்னடா? என்ன அம்மா வாய்ஸ் மாதிரி கேட்குது. அவனும் திரும்பி கண்ணை தேய்ச்சிட்டு பார்க்குறான். என்னடா இன்னும் தூக்கம் இல்லையா என்ன அப்படின்ட்டு பக்கத்தில் பார்த்தா நீங்கள் இல்லை. என்னடா உன் பொண்டாட்டியை தேடுறியா? ஆமாம்மா. எங்க காணோம்? குக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன் பொண்டாட்டி எதுக்குமா நீ குக் பண்ண சொல்கிற? என்னடா அப்போ அம்மா மட்டும் குக் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? ஏன் உன் பொண்டாட்டி சமைக்கக்கூடாதா?
அம்மா அவளுக்கு ஒன்றும் தெரியாதும்மா. ஆ ஒன்றும் தெரியாதா? உன் பொண்டாட்டியே தான் நான் சமைக்கிறேன் அப்படின்ட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கா. ஆ என்னது? என் பொண்டாட்டி சமைக்கிறாளா? அப்படின்ட்டு தயங்கி எந்திரிக்கிறான். எங்கடா வர? அம்மா நான் போய் பார்க்குறேன். டேய் ஒழுங்கு மரியாதை குளிச்சுட்டு காலேஜ் கிளம்பி கீழே வா. அம்மா ப்ளீஸ். டேய் இன்னைக்கு அவள் செஞ்சதை தான் நீ சாப்பிட போற. ம் கீழே வா. ஐயோ எப்படி சமைக்கிறான்னு தெரிலையே. என் பொண்டாட்டி சமைக்கிறாளா? அ எனக்காண்டி தான் சமைக்கிறாளா? தயங்கும் ரெஸ்ட் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறான். கீழே தான் தயங்கோட அப்பாவும் எந்திரிச்சிடுறாரு. அவருக்கும் தெரியுது நீங்கள் தான் குக் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. பாட்டி தான் கிச்சனுக்குள்ளேருந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, எப்படி சமைக்கிறீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தயங்கோட அம்மாவும் வந்துட்டாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. தயங் தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவன் ஃபோனு அவனோட பேக்கு செஞ்ச ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே எடுத்து கீழே தான் ஸ்டெப்பில் அவ்வளோ ஹாப்பியாக ஒடியாரான். கிச்சனுக்குள்ளே பார்த்தா நீங்கள் குக் பண்ணிலாம் முடிச்சிட்டிங்க. கையை தான் கழுவிட்டு உங்கள் சாரி எடுத்து உங்கள் ஃபேஸை துடைக்கிறீங்க. அ ஐயோ என் பொண்டாட்டி வேர்வை சிந்தி வேலை பார்க்குறாளே. பாரு என் அம்மாவும் என் பாட்டியும் வேடிக்கை பார்க்குறாங்க. குக் பண்ணுறதை பார்க்காம விட்டியாடா தயாங்கா. குக் பண்ணல என்னடா என் பொண்டாட்டி எப்படி சமைக்கிறான்ட்டு டெஸ்ட்டு பண்ணணும். கிச்சனுக்குள்ளே தான் வர்றான். என்னம்மா எல்லாம் இங்கே தான் இருப்பீங்க போல. வாடா பேராண்டி உன் பொண்டாட்டி சமையலை பாரு வாடகைக்கு எப்படி வருதுன்னு. ஆ என் பொண்டாட்டி இல்லை பாட்டி. அதான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருப்பா. அதுவும் பாரு பாட்டி என் பொண்டாட்டி எப்படி அழகா இருக்கா அப்படின்ட்டு. தயங்க பார்க்குறீங்க அவன் உங்களுக்கு சொல்கிறத. உங்களுக்கு ஒரு மாதிரியான நீங்களும் ஒரு மாதிரி அந்த கிச்சன்லேருந்து வெளில உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. என்ன பாட்டி போயிட்டான். டே அவள் தானடா அப்போ குக் பண்ணா. அதே மூஞ்சியெல்லாம் கொஞ்சம் கழுவிட்டு வரலான்னு போகிறா. நீ வா சாப்பிட. ஏய் மரும என்னை கூப்பிட்றி. சரிம்மா அப்படின்னு தான் தயங்கோட அம்மாவும் தயங்க அப்பாவை கூப்பிட்றாங்க. அவங்களும் ரெடி ஆகிட்டு கிச்சனில் தான் ஃபுட்டெல்லாம் எடுத்து டைனிங் டேபிளை அரேஞ்ச் பண்ணுறாங்க. தயங்கோட அப்பா தான் அவர் ஆஃபீஸ் மீட்டிங்காக ஏதோ பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க சாப்பிட்ட அப்புறம் பேசலாம். ஆஃபீஸ் தானே போகிறீங்க, அதுக்குள்ளே எத்தனை கால் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இருமா இன்னும் ஒரே ஒரு கால் அப்படின்ட்டு அவரும் பேசுகிறாரு. நீங்களும் நல்லா உங்கள் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கீழே தான் வர்றீங்க. உங்களை தான் பார்க்குறான். அவன் டைனிங் டேபிளில் இருக்கான். அவங்க அம்மா தான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் சவுண்டு கேட்டோன்னே அவன் திரும்பி பார்க்குறான். அவ்வளோ அழகா நடந்து வாரீங்க. என்ன ஏன் அவன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் இப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ட பேசியிருப்பீங்க. எல்லாமே ரெடியாக இருக்கு மாகி. ஆனால் நான் எப்படி வருதுன்னு தெரில அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ட பேசியிருப்பீங்க. அந்த குழப்பத்தோடையே கீழே இறங்கி தான் வந்து நிற்கிறீங்க. தயங்கோட பாட்டி தான். என்னடா என் பேத்தி அப்படியே வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்க. இல்லை பாட்டி அவன் பேச பாருவே ஒரு மாதிரி இருக்கு. டேய் அவன் நல்லா தாண்டா இருக்கா. கொஞ்சம் சமைச்சால அதனால கொஞ்சம் பேச கொஞ்சம் டயர்டாக இருக்கும். அதான்டா நீ சாப்பிடு அப்படின்ட்டு தயங்கோட பாட்டி சொல்கிறாங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு சாப்பிட்றான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. பாட்டி என் பொண்டாட்டி எப்படி சமைச்சிருக்கான்னு பாரு. அப்படியே செமையாக இருக்கு பாட்டி. இனிமே அவள் கையாக தான் இனிமேல் சாப்பிடணும். என்னடா உன் பொண்டாட்டியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம் இவ்வளோ நாள் என் கையில் சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் உன் பொண்டாட்டியோட ருசியை கண்டுக்கிட்டியோ. பின்ன இருக்காதாம்மா என் பொண்டாட்டி ஒன்னவே தூக்கி விட்டுருவா பாரு. அந்த அளவுக்கு சமைக்கிறா. நீ வேணா டேஸ்ட் பண்ணி பாருமா அப்படின்னு தயங்க சொல்கிறான். தயங்கோட அப்பாவும் உட்காடுறாங்க. அவங்களுக்கும் ஃபுட் எடுத்து வச்சு அவங்களும் சாப்பிட்றாங்க. உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க. பட் ஃபேஸில் ரொம்ப காட்டிக்கல. எல்லாம் அவங்கள தான் ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்ட்டு நார்மலாக நடந்துக்கிறீங்க. நீங்கள் என்னங்க சொல்ல போகிறீங்க. ஏய் ஆமாடி நல்லா இருக்குடி. 2 பேருமே மார்க் கொடுத்துட்டீங்களா. தயங்கோட அம்மா தான் உங்களை பார்த்து என்னம்மா ஒயன் உன் மாமாவுக்கும் உன் புருஷனுக்கும் உங்களோட சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. டெய்லி இனிமேல் சாப்பிட போகிறாங்க போல. எனக்கும் ஹாப்பி. என்னம்மா உனக்கு ஹாப்பி. என் பொண்டாட்டி எனக்கு மட்டும் தான் சமைப்பா. நீ வேணா என் அப்பாவுக்கு சமைச்சு கொடு. அந்த டைனிங் டேபிளே ஒரு மாதிரி ஃபன்னாக அந்த ஃபேமிலியாக அப்படி சிரிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறீங்க. லைட்டாக அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்மைல் வருது. தயங்கோட அப்பாவும் சாப்பிட்டு அவரும் ஆஃபீஸ் கிளம்பிடுறாரு. தயங்கும் அவனும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வெளில தான் வர்றான். உங்களை பார்க்குறான். பார்த்தா நீங்கள் இல்லை ரூமுக்கு போயிட்டீங்க. ஹாலில் தான் தயங்கோட பாட்டியும் தயங்கம்மாவும் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதான் சட்டுன்ட்டு ஸ்டெப்பில் ஏறி அவன் டோரை ஓப்பன் பண்ணுறான். பெட்டுக்கிட்ட நிற்கிறீங்க. நைஸாக வந்து அவன் டோரை லைட்டாக சாத்திட்டு பைய வந்து
உங்கள டைட்டா ஹக் பண்றான். அப்படின்ட்டு ஒரு மாரி பயந்துட்டீங்க. பொண்டாட்டி உன் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சுடி. உங்க நெக்கில போட்டிருப்பீங்களேடா, அவங்க போட்டுட்ருப்பாங்க. அந்த செயின தான் கழட்டி கபோர்ட்ல வைக்கலாம் அப்படின்ட்டு கையில வச்சிருக்கீங்க. என்ன பண்ற? தள்ளுறீங்க. ஆனா அவன டைட்டா புடிச்சிருக்கான். கையெடு. அவன் கை எடுக்குறீங்க. அவன் கையில ஏதோ டச் ஆகுது. என்னான்ட்டு உங்கள திருப்பி பார்க்குறான். பார்த்தா உங்க கையில செயின் இருக்கு. ஏய்! இது எதுக்குடி கழட்டுன? உன் கழுத்துக்கு அழகா இருந்துச்சு. உங்க கையிலேருந்து வாங்கி அகைன் உங்க கழுத்துல போட்டு விட்றான். இங்க வேணான்றீங்க. ஏய்! அழகா இருக்குடி. எதுக்கு கழட்டுற? ஆ உனக்கு இத விட அழகா நான் வாங்கி போடுவேன்டி. பொண்டாட்டி ரொம்ப லவ் பண்றேன்டி உன்ன. ஐ லவ் யூ டி. நீ சொல்லுவல அடிக்கடி என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு. ப்ளீஸ் டி என்னை விட்டு போயிடாத. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடி. கொண்டை போட்டிருப்பீங்க. இப்போ தான் அது அவன் பிடிக்கிறதில்ல கலண்டு கீழே விழுகுது டவல். உன்னை ஒரு மாதிரி தள்ளுறீங்க. ஆனால் உங்களை விட மாட்றான். கண்ணு கலங்குது. ப்ளீஸ் என்னை ஏன் இப்படி பண்ணுறேன்? ஒன்று எனக்கு பிடிக்கலன்று இல்லை, என்னை புரிஞ்சுக்க மாட்டேன். பொண்டாட்டி ப்ளீஸ் டி அவனா இதை எனக்கு சொல்லாத. உங்கள் கையை பிடிச்சிருக்கான், அதை நீங்கள் எடுக்கிறீங்க. அவன் எடுக்க மாட்டான். அவனை விட்டு தள்ளி தள்ளி போகிறீங்க. அவனும் என்னடி அப்படின்ட்டு கிட்டவே வரான். பார்த்தா பெட்டு உங்கள் கால் ஸ்லிப் ஆகி பெட்டில் விழுகுறீங்க. அவனும் உங்கள் மேலே விழுகுறான். ஏன்னா உங்கள் கால் ஸ்லிப் ஆகி இப்படின்ட்டு விழுந்துருக்குண்டா. அப்போ நீங்கள் காலை ரெண்டையும் தூக்கி அவன் காலை அப்படியே டச் பண்ணியிருப்பீங்க. அது ஸ்லிப்பாகி உங்கள் மேலே விழுந்துட்டான். உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் ஆயிடுச்சு. அவங்க லிப்ஸு அவ்வளோ வெயிட்டாக இருக்கான். என்ன எந்திரி, என் மேலே எந்திரி. அவனை தள்ளுறீங்க. பொண்டாட்டி பாத்தியா, இப்போ கூட என்னை விட்டு தள்ளி போகக்கூடாதுண்டி. அந்த கடவுளே இவ்வளோ இப்படி பக்கத்தில் என்ன வச்சுருக்காரு. ஷோல்டர் பிடிச்சி தூக்குறீங்க. அவன் கை எடுத்து உங்களுக்கு ரெண்டு கையும் பிடிக்கிறான். ஏ என்னால் உள்ளடி ஏன்னு என்னை புரிஞ்சுக்க மாட்டேன். எனக்கும் உனக்கும் என்ன ஒரு 3 வருஷம் தானடி. உனக்கு புரியுதா? வயசு இல்லை. என் மனசே சுத்தமாக உடஞ்சி போச்சு. ஏது உனக்கு புரிய மாட்டேது ஆல்ரெடி. என் மனசு பெயினாக இருக்கு. இன்னும் நீ அதிக தான் படுத்துற. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேது? ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலைன்னா அவங்கள விட்டு விலகி போகிறது தான் நல்லது. ஆனால் என்கிட்டயே வந்து டார்ச்சர் பண்ணுறேன்னு தெரியல. ஏன்னா அன்னைக்கு என்னோட சாரி மேலே விழணும்னு நினைச்சா எனக்கு ஏன்டா அது அங்கே வந்து உன்ட்ட எடுத்து தோணுது. அது போனால் போட்டுன்னு விட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அது யாச்சும் வாங்கி கொடுத்தா கடைசியா. அதனால தான் அதை மிஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணுற? அப்படி பண்ணாத. தயா உங்கள் நெக்கெல்லாம் ஒரு மாதிரி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு கோபமாக வருது. அவன் எவ்வளோதான் அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாலும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லி அவனை கோவப்படுத்துறீங்க. இப்போ முதற்கொண்டு அர்ஜுன் அந்த சாரியை வாங்கி கொடுத்தான், அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்ட்டு அதுவே சொல்கிறனால அவனுக்கு ரொம்பவே கோவம் வர ஆரம்பிக்குது. அவனுக்கெல்லாம் ஒரு மாதிரி கிஸ் பண்ணி உங்கள் ஹிப்பெல்லாம் ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணுறான். என்ன பண்ணுறேன்? ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாது. கீழே தயங்கோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. என்னம்மா தயங்க என்ன பண்ணுறான்? ஃபோன் ரிங் ஆகுது அப்படின்ட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா தயங்கல்ல. அந்த டைனிங் டேபிளில் தயங்கோட ஃபோனும் பேக்கும் இருக்குது. தயங்க பாட்டிக்கு புரிஞ்சு போச்சு தயங்க எங்கே போயிட்டான் அப்படின்ட்டு. என் பேரன் என் பேத்தியை பார்க்க போயிட்டான்டி. அம்மா என்னம்மா? தயங்கோட அம்மா தான் பார்க்குறாங்க. பார்த்தா சாம்பவம் வந்து அடிக்கிறான். தயங்க அம்மாவும் அட்டன் பண்ணுறாங்க. ஏய் மச்சான் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அது மட்டும் இல்லை மச்சான், நான் மச்சான் டிபியெல்லாம் சும்மா பேர மாதிரி வச்சுருக்க. நான் மச்சான் எங்கள் அக்கா கூட ஒரே ரொமான்ஸா மச்சான். டே தோணு. அம்மா என்னடா பேசுகிற? ஐயோ சாரிம்மா, மச்சான் எங்கம்மா?
இந்த போய் கொடுக்குறேன்டா அப்படின்னா தேங்க அம்மாவும் ஸ்டெப்பில் ஏறி போகிறாங்க. உள்ள நீங்கள் ஏதோ சவுண்டு கொடுக்குறீங்க வேணா தயங்க அப்படின்ட்டு. தயங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளிலேருந்தே தயங்கன்னு கூப்பிட்றாங்க. 2 பேருமே டோரை தான் திரும்பி பார்க்குறீங்க. இங்கே பாருடி, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், ப்ளீஸ் டி என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி பொண்டாட்டி அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்வேர்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டி, உன்னால் மறக்க முடியாதுடி, என்னை விட்டு போகணும்னு நினைக்காத ப்ளீஸ் டி அப்படின்ட்டு உங்கள் கண்ணு ரெண்டுமே அவ்வளோ டியர்ஸாக இருக்குது. அது ரெண்டுலேயும் கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் மேலேருந்து எந்திரிக்கிறான். அவனும் வெளியில் வரான். என்னம்மா இந்தடா ஃபோன். என்னடா மச்சான் நீ வரலையா? வர்றான்டா அப்படின்னு தான் அவனும் பேக் எடுத்துகிட்டு அவன் பைக் எடுத்துகிட்டு வெளில போயிடுறான். தயங்கம்மா உங்களை பார்க்க வரல, ஏன்னா நீங்கள் பெட்டில் உட்காந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க, அவங்க அழுகிற சவுண்டு மட்டும் கேட்குது. தயங்கம்மாவுக்கு என்ன சொல்கிறது தெரியாமல் கீழே போயிடுறாங்க. அதுக்கடுத்து டைம் ஸ்கிப் ஆகுது. தயங்க தான் காலேஜுக்கு போகிறான். சாமுவனை தான் பிக் பண்ணிவிட்டு அவங்க 3 பேருமே போகிறாங்க. சாரிடா 4 பேருமே போகிறாங்க. அவங்க 3 பேருமே டிபியெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஜானு விஷ்ணுவும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம சாம்பாம்மா மட்டும் தயங்க வச்சு சும்மா ஓட்டுன்னு ஓட்டுறான். தயங்கம் சிரிச்சுக்கிட்டே தான் காலேஜுக்குள்ளே என்ட்ராகிறான். அவனோட பைக்கை தான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜானும் ஸ்டாப் பண்ணிட்டு தான் அவங்க 4 பேருமே பேக்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, ஏய் மச்சான், ஏய் தயங்கா, ஏடா தயங்கம் திரும்பி பார்க்குறான். தயங்கோட இன்னும் 4-5 ஃப்ரெண்ட்ஸ் தான். டேய் மச்சான், என்னடா டிபிலலாம் யாரா மச்சான்? ஏய் தயங்கா, எங்களுக்கே தெரியாம நான் பொண்டாட்டிடா. ஏய் கதை விடாதடா மச்சான், ஆனால் இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே எப்பட்றா? யாரா சொன்னா என் மச்சானுக்கு கல்யாணம் ஆகலைன்ட்டு? என் மச்சான் கல்யாணம்லாம் பண்ணிட்டான் ஆல்ரெடி, எனக்கு பொண்டாட்டியே இருக்குடா. இவங்களுக்கெல்லாம் ஷாக்காக இருக்கு. தயங்கோட கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் சொல்கிறான் சாம்பம்மாவனும், டேய் மச்சான் நிஜமாவாடா? தயங்க சிரிக்கிறான். ஏய் ஆனால் இங்கே இருக்கிறதெல்லாம் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ஜான் சொல்லிடுறான். சரிடா மச்சான், ஆனால் எல்லாம் பார்த்து தாண்டா கேட்குறாங்க, அதெல்லாம் நான் வச்சு சமாளிச்சுக்கிறேன், மூட்டை எதுவும் சொல்லாத அப்படின்ட்டு தான் ஜானும் விஷ்ணுவும் தோணு நம்ம தயங்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே காலேஜுக்குள்ளேயும் போகிறாங்க. ஹல்லிக்கெல்லாம் செம்ம கோவம். அவள் அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்குறா. சில பேர் மேரேஜ் ஆகிட்டுலாம் வந்திருப்பாங்க, சில பேர் யாருக்கும் தெரியாமல் மேரேஜ் கூட பண்ணியிருக்கலாம், தாலியை கூட முடிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு எல்லா கிளாஸ்லேயும் போய் ஒரு மாதிரி செக் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த டிபியை பார்த்துக்கிட்டே. ஏன்னா அதில் உங்கள் ஃபேஸ் தெரியலை, தயங்கோட ஃபேஸ் மட்டும் அந்த தாலியில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணி அவள் லிப் படுற மாதிரி மட்டும் அது மாதிரி ஃபோட்டோ எடுத்து தான் டிபியாக வச்சுருப்பான். அவளுக்கு பைத்தியம் பிடிக்குது. அவன் நினச்சிருப்பான் அன்னைக்கு லவ் பண்ணுறவனை தான் பொண்டாட்டி சொல்கிறான் அப்படின்ட்டு நினச்சிருப்பான். ஆனால் இப்போ தாலியே பார்த்துட்டா அவ, அதுவும் தயங்க கிஸ் பண்ணுற மாதிரி. அவளுக்கு அவ்வளோதான், தயங்க கல்யாணமாக ஆயிடுச்சு, எல்லாம் மறைச்சிட்டான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் ஒரு மாதிரி கத்தி மிரட்டி தயங்கோட ஒய்ஃப் நீயா அப்படி இப்படின்ட்டு எல்லாத்துட்டையும் கேட்குறா. இல்லை இல்லைன்ட்டு எல்லாம் பயப்படுறாளுங்க. தயங்க தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி சிரிச்சுக்கிட்டு வரான். அப்போ ஒருத்தவன் தான், டேய் மச்சான் தயங், இங்கே நீ ஜாலியாக இருக்க, அந்த சீனியர் ஹேலி வந்து எல்லா கேர்ள்ஸையும் போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காடா. எதுக்குடா? எல்லாம் உன்னால தான்டா, நீ டிபியில் வச்சிருக்கியே அந்த ஃபோட்டோவை பார்த்தாண்டா அவள் வெறி பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா. மச்சான் நீ என்ன மச்சான் பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கத்துறாங்க. டேய் உனக்கு கல்யாணம் தான் ஆகலை இல்லைடா, யாரா அது, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கத்துறான். எங்கடா? டேய் மச்சான் செகண்ட் இயர் ஏ செக்ஷன்ரா. பேங்க் தான் செம்ம கோத்தோட அவன் பேக்கை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு செம்மையாக ஓடுறான். ஓடி தான் போய் பார்க்குறான். பார்த்தா ஒருத்திய அவள் ஷாலை பிடிச்சி கழட்டி தூக்கி போட்டு அவன் நெக்கை பிடிச்சி இழுக்கிறா, ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. ஹலி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? திரும்பி பார்க்குறா. பார்த்தா தயங் செம்ம கோவத்தோட ஹேலியை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். தயங் வந்துட்டியா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஹேலி? அது ஒன்றும் இல்லை தயாங், நீ டிபியில் வச்சிருக்கியே அதான், உன் ஒய்ஃப் இதில் யாருன்னு பார்க்கலான்ட்டு. ஹலி ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க, அத்தத்துக்கு உனக்கு
அது அதுக்கு உனக்குன்ற என் பொண்டாட்டி நான் என்ன வேணா வைப்பேன். என் பொண்டாட்டியை பார்த்து நீ என்ன பண்ண போற? அதுவா தயா? இல்லை, அப்படி எவ கூட கல்யாணம் பண்ணி எவ கூட இருக்கன்ட்டு நானும் பார்க்குறேன். நீ அடி அப்படின்ட்டு இன்னொருத்தியை பிடிச்சி இழுக்கிறா. எனக்கு செம்ம கோவம் வந்துட்டு பக்கத்தில் போய் பல்லாருன்னு போய் அரைகிறான். கீழே ஷால் கிடக்கும், அதை எடுத்து அந்த சீனியர் அக்கா மேலேயும் சாரிக்கா அப்படின்ட்டு அவங்க மேலேயும் போடுறான். அவங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டு வெளியில் போயிடுறாங்க. நிறைய பேர் அங்கே அப்படி தான் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு அழுதுகிட்டுலாம் இருக்காங்க. உனக்கு அவ்வளோதான் மரியாதையா எதுக்கு வந்தியோ அதை மட்டும் பாரு. உனக்கு கேவலமா இல்லை? நீ ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணை இப்படி அசிங்கப்படுத்துற? நான் யாரை மேரேஜ் பண்ண உனக்கு என்ன? என் பொண்டாட்டிய என்ன வேணா கிஸ் பண்ணி என்ன ஃபோட்டோ வேணா போடுவேன், அதை தடிச்சு நீ நான் கிளிக்கவா போகிற? ஏன் போய் சொல்லாமல் சொல்லு, உனக்கு கல்யாணம் ஆகலைல? அது சும்மா கிராஃபிக்ஸ் தானே. என்ன கிராஃபிக்ஸா? அவன் பொண்டாட்டி பார்க்கலையா நீ? அந்த தாள் என்ன கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்கா? சொல்லுத்தையா, உன் பொண்டாட்டி இதே காலேஜ் தானா? சொல்லுத்தையா. ஹலி ஓவராக போகிற. இதுக்கு வந்தியோ அதை மட்டும் பார்த்துட்டு புத்திக்கிட்டு போயிரு. நானும் வயசில் மூப்பாக இருக்கிறாங்களேன்ட்டு பொறுமையாக கை வைக்காமல் இருந்தா என்னவே கோவப்படுத்திட்ட. உன்னை அடிச்சது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஒழுங்காக போயிரு. இல்லை தயா சொல்லு அப்படின்ட்டு தயங்கோட ஷர்ட்டவே பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. தயங்கு கோவம் அதிகமாக வருது. தயங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. சீனியரக்கா என்ன பண்ணுறீங்க? ஏங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கா? உனக்கு தெரியுமில்ல, தயங்கோட ஒய்ஃபு, அதாவது தயங்கோட பொண்டாட்டி. இதே காலேஜ் தானே? சொல்லுடா யாரு? ஏகா அது தெரிஞ்சு நீ என்னக்கா பண்ண போற? என் மச்சானுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு பொண்டாட்டி இருக்கு. நீ எதுக்குக்கா தேவையில்லாமல் என் மச்சானை டிஸ்டர்ப் பண்ணுற? நீ வரல, உனக்கு பிடிச்ச பையனை பார்த்து வேற எத்தனை பார்த்து லவ் பண்ணு. என் மச்சானை விட்டுருக்கா, ஆல்ரெடி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது கேட்க ஆரம்பிக்குது. ஏய் ஆமாடி, என் பொண்டாட்டி இதே காலேஜ் தான். இப்போ என்னன்ற? ஆனால் உனக்கு கிடைக்க மாட்டாடி. தயாங் நான் மட்டும் கண்டுபிடிச்சேன்னா கண்டுபிடிச்சி என்னடி பண்ண போகிற? என்னடி பண்ண போகிற? போய் நெக்க பிடிக்கிறான். அவளை மட்டும் நான் கண்டுபிடிச்சா என் கையில் தான் தயாங்க அவளுக்கு சாவு. எனக்கு கிடைக்காத நீ அவளுக்கும் கிடைக்கக்கூடாது. என்னடி சொன்ன? என் பொண்டாட்டிய கொல்வியா அப்படின்ட்டு நெக்கு டைட் பண்ணி அப்படி கிரிப்பாக பிடிக்கிறான். விட்டா அவளை கொன்றுவான் போல. தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் தான் தயாங்க கண்ட்ரோல் பண்ணி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. இது ஃப்ரெண்ட்ஸ் முதற்கொண்டு போக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவே ஒரு மாதிரி பிரச்சனையாக ஆரம்பிச்சிருச்சு. தயாங்கோட அப்பாவுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, உடனே நீங்கள் வரணும் அப்படின்ட்டு. அப்புறம் கிளம்பி வந்துடுறாரு. ஹாலியோட பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. இப்படியே அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் தயங்கோட அப்பாவும் போகிறாங்க. ஹாலிக்கெல்லாம் செம்ம கோவம், தயங்க கல்யாணமே ஆயிடுச்சா அப்படின்ட்டு. ஆனால் தயங்க போய் அவங்க அப்பாட்ட சொல்லியிருப்பான், என் பொண்டாட்டி இங்கே தான் படித்தா, ஆனால் இங்கே தான் இருக்காளா, எங்கே இருக்கா, இந்த டீட்டெயில் மட்டும் சொல்லாதீங்கப்பா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மட்டும் சொல்லுங்கள் அப்படி தான் பிரின்ஸிபல்கிட்ட சொல்லியிருப்பான். ஹாலி அப்போ கூட பிரின்ஸிபல்கிட்ட யார் ஒய்ஃபு கேளுங்க அப்படின்ட்டு சொல்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஹாலியும் வார்ன் பண்ணி தான் அவங்க ஃபேமிலிகிட்ட சொல்லி அவளையும் அவள் காலேஜுக்கு அனுப்பியிருப்பாங்க, அதாவது கிளாஸ்க்கு. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. தயங் தான் அவன் கிளாஸ்க்குள்ளே அவனால் இருக்கவே முடியலை. ஹாலி சொன்னது அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி மனசு குழந்து ஒரு மாதிரியாவே இருக்கு. உங்களை பார்க்கணும் போல இருக்கு. இப்படி டைம் போகுது. இந்த சைடு நீங்கள் ரூமில் தான் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஆஃப்டர்நூன் இருக்குண்டா, தயங்கோட அம்மா தான் உங்களை கூப்பிட்றதுக்காண்டி உங்கள் ரூமுக்கும் வந்திருப்பாங்க. பார்த்தா உங்கள் கையில் ஃபோன் இருக்குது. உங்கள்கிட்ட ஃபோன் இருக்குன்னே அவங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒயன் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? உன்கிட்ட எப்படி ஃபோனு? திரும்பி ஒரு மாதிரி பயத்தோடு பார்க்குறீங்க. அது யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஃபோன் ஏது? ஃபோனில் யார் பேசுகிறா? உங்களுக்கு பதறுது, ஃபேஸ் எல்லாம் ரொம்ப வேர்க்குது. கிட்ட தான் வர்றாங்க. அது அது ஃப்ரெண்டு அவகிட்ட தான். உனக்கு எப்போ ஃபோனு? தயங் வாங்கி கொடுத்தானா? இல்லை இல்லை, என் ஃபோனு தான். அன்னைக்கு மாமா வந்து ஃபைல் இதெல்லாம் கொடுத்தாங்கல்ல, அதில் இருந்துச்சு. என்னோடய ஃபோனு தான். நான் தான் இப்போ சார்ஜர் போட்டு. ஏண்டா நம்பர் கொடுக்கலாம்ல, இதுக்கு ஏன் பயப்படுற? இங்கே பாரு, ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி போயிருக்குது. எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டே தான் இருப்பேன்.
ம் சரி வா சாப்பிடலாம். ம். உன் ஃப்ரெண்டாடா? ம். எங்க இருக்கா? ஊர்ல. சரி, சரி, சரி ஃப்ரெண்டு தானே பேசு. அதுக்கு ஏன் பயப்படுற? தயங்கோட அம்மாவுக்கும் அதாவது உங்க ஃப்ரெண்டு, "ஹலோ ஒயன் இருக்கியாடா?" அப்படின்ட்டு பேசுறாங்க. பொண்ணோட வாய்ஸ் தான் கேட்குது. அவங்களும் உங்கள பார்த்து சிரிச்சுட்டு, "சிக்கில வா" அப்படின்ட்டு போயிர்றாங்க. "ஏய் ஒயன்!" அ மஹி! என்னடி? இல்ல, தயாங்கோட அம்மா. ஏய் அதுக்கேடி பயப்படுற? இல்ல, என்ட்ட ஃபோன் இருக்குன்னு அவளுக்கு தெரியாது. அன்னைக்கு தயாங் பார்த்தா. இன்னைக்கு அவங்க அம்மா பார்த்துட்டாங்க. ஏய் இன்னைக்கு இருக்க போறது ஒரு நாள் தான். அதுவும் இன்னைக்கு நைட்டே கிளம்பிருவடி. ஏன் பயப்படுற? மஹி, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடி. எப்படி இந்த வீட்டை விட்டு போறதுன்னு எனக்கு தெரியல. பயன் எப்படியாவது ஏதாவது சொல்லி சீக்கிரம் வந்துரு. இங்க வந்துட்டேன்னா அப்புறம் நான் உன்னை பார்த்துக்குவேன். ம் சரிடி. நீங்களும் ஃபோனை கட் பண்ணிட்டு சார்ஜர் போடுறீங்க. ஏன்னா பாயிண்ட் கம்மியாக தான் இருக்கு. உங்கள் ஃபேஸ்லாம் தொடச்சிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு கீழே தான் வர்றீங்க. கீழே எங்களோட அம்மா தான் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்க்குறீங்க. அவங்க ஒரு மாரி பதட்டத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. கீழ போய் தான் அவங்க பக்கத்துலயே நிக்கிறீங்க. சரி அண்ணி. கால கட் பண்றாங்க. அம்மா இப்ப என்னம்மா பண்றது? விடுடி நான் கூட போறேன். அம்மா எப்படிம்மா அவ்வளோ தூரத்துல? என்னாச்சு? அ ஒயன் வந்துட்டியாடா? இல்லடா, என் அண்ணி பையனுக்கு காய்ச்சல் நெருப்பா கொளுத்துதுடா. என் அம்மா இல்லாம அவிங்க ஒரு நாள் கூட இருக்க மாட்டாய்ங்க. இப்ப வந்தே 5 டேஸ் ஆகப்போது. அதான் பார்க்காம ஏங்கி போயிட்டான். பாட்டி பாட்டின்றானா. அதான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம தான் தயங்கும் இல்ல. அம்மாவை ஒத்தையா அனுப்பவும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பயமாவும் இருக்கு. அம்மாவுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சுல்லடா அப்படின்ட்டு பாட்டியை பார்த்துட்டு சொல்றாங்க. தயங்க இருந்தா கூட பாட்டியை போய் அவன் விட்டு வந்துடுவான். நான் விட்டுட்டு வரலாம்னா உன்னை எப்படிடா தனியா விட்டுட்டு போறது? அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. தயங்கோட அப்பாவும் வர முடியாது. அவருக்கும் ஆபீஸ் ஒர்க் இருக்கு. தயங்க வரதுக்கு லேட் ஆகும். இல்ல பரவாயில்ல நீங்க கூட்டிட்டு போங்க. நான் இருந்துக்குவேன். என்னடா அம்மா சொல்ற? வேணாம்டா ஒத்தைய விட்டு போறது எப்படி? இல்ல சின்ன பையன் அழுவான். காய்ச்சல் வேற சொல்றீங்க. பாவம் பாட்டியை கூட்டி போய் விட்டுட்டு வாங்க. நான் இருந்துக்குவேன். இல்லடா ஓயன். இல்ல பரவாயில்ல. எனக்கும் வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருக்கு. ம், நானும் கோயிலுக்கு போலான்ட்டு. என்ன கோயிலுக்கா? அ ஆமாம். ஒத்தையா எப்படிடா போவ? இல்லை நான் ஏற்கனவே போயிருக்கேன். நான் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் பாட்டியை போய் விட்டுட்டு வாங்க. பாவம் சின்ன பையன் அப்படின்ட்டு நீங்களும் தயங்கோட அம்மாட்ட சொல்கிறீங்க. அவங்களும் இருந்தாலும் உங்களை ஒத்தைய விட்டுட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. இல்லைடா நான் வேணா தயங்கால். இல்லை இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். என்னடா சொல்கிற? ம் ஏய் அதுதான் என் சொல்கிறல்ல என் பேத்தி. அதெல்லாம் பத்திரமா இருந்துக்கிடுவா. கொஞ்ச நேரத்தில் என் பேராண்டி வந்துடுவான். அவன் பொண்டாட்டியை பார்த்துக்குவான். நீ பாடி. இல்லைம்மா பாட்டியும் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. உங்களுக்கும் இதுதான் கரெக்டான டைம் தோணுது. ஏன்னா இவங்க போயிட்டாங்கன்னா நீங்களும் இங்கேருந்து கிளம்பிடுவீங்க. சரிம்மான்னு சொல்லி தான் பாட்டியோட திங்ஸ்லாம் எடுத்து வைக்கலான்னு போகிறாங்க. அப்படி ஸ்டாப் ஆகி நின்றுட்டு ஒயன் உன் நம்பர் கொடுடா. ஆ இல்லைடா உன் நம்பர் கொடுத்தேனா கால் பண்ணி பேசிக்கலாம்ல. நீ கோயிலுக்கு போகிற இல்லடா அதான். இல்லை நான் வந்துடுவேன். பரவாயில்லடா என்கிட்ட நம்பர் கொடுக்குறனால என்ன? கொடு. ஒரு மாதிரி தயங்குறீங்க. உங்களும் ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு நம்பர் சொல்லுன்றாங்க. நீங்களும் தயக்கத்தோட உங்கள் ஃபோன் நம்பரை சொல்கிறீங்க. அவங்களும் சர்வ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ரிங்கு போகுதுடா. கட் பண்ணிவிட்டு பாட்டியோட திங்ஸ்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு அம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்ட்டு அவங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒயன் கோயிலுக்கு போகிறீல்லடா. நீ போயிட்டேன்னா கீயை வந்து நீ கொண்டுட்டு போனாலும் சரி இல்லாட்டி அந்த இது சைட் இருக்குல்லடா அங்கே வச்சிரு அப்படின்றாங்க. நீங்களும் சரின்னு தலையை ஆட்டிக்கிறீங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்ட்டு தான் அவங்களும் வீட்டில் இன்னொரு கார் இருக்கும். அந்த காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்களும் கிளம்பி போகிறாங்க. சாரி பாட்டி சாரி எல்லாம் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. உங்கள் பேக்கெல்லாம் எடுக்கிறீங்க. அந்த பெட்டில் வச்சுட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்கள் ஃபோன் சார்ஜர் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த ரூமை ஒரு மாதிரி பார்த்துட்டு தயங்கோட ஃபோட்டோ இருக்குது அவனையும் பார்த்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வேகமாக தான் ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி வர்றீங்க. உங்கள் அத்தை அந்த
கீ கொடுத்துருப்பாங்கடா அந்த வீட்டு சாவி. அதை கையில் எடுத்துட்டு உங்கள் பேக்கெலாம் எடுத்துட்டு வெளில வந்து அந்த டோரை லாக் பண்ணி கீ எங்கே வைக்க சொன்னாங்களோ அங்கே வைக்கிறீங்க. அந்த வீட்டை லாஸ்ட்டாக அவரோட பார்க்குறீங்க. ஏன்னா அர்ஜுன் இருந்த வீட்டை விட இங்கே கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பீங்க. ஏன்னா தயாங் மட்டும் கொஞ்சம், அதாவது அவன் லவ் பண்ணுறாளடா, அது உங்களுக்கு டார்ச்சலாக இருக்குது. மற்றபடி இவங்க ரொம்பவே பாசமாக பார்த்துக்கிட்டாங்க. உங்கள் கண்ணை துடைச்சிட்டு அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வீட்டை விட்டு வெளில போகிறீங்க. கார் டாக்ஸி புக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயும் ஏறி உங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட்டுக்கு தான் சொல்கிறீங்க. காரு மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த சைடு தயாங்கோட பாட்டி தான் தயாங்க்கு கால் பண்ணலான்னு போகிறாங்க. என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லடி, வயனும் வந்து ஒத்தையா வீட்டில் இருப்பாளே, அதான்க்கா தயாங்க்கு கால் பண்ணால் வந்து பார்த்துக்குவாளடி. அம்மா ப்ளீஸ்மா கொஞ்ச நேரமாவது அப்புறம் தனியாக இருக்க விடுங்க. நானும் வீட்டில் இல்லை, அவள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும்மா அப்படின்ட்டு தயாங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஏன்டி இப்படி பண்ணுற? உனக்கு உன் மயனை பார்த்தா பாவமா இல்லையாடி? அம்மா அவன் என் பையம்மா, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன். அவனோட ஃபீலிங்ஸ் எனக்கு எல்லாம் தெரியுமா. ஆனால் ஒரு பொண்ணாக இருந்து நினச்சி பாருமா, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி தன்னிட்டு தான் ஒருத்தன் செத்து போயிட்டான் அப்படின்ட்டு வார்த்தையால் கொண்டு இப்போ அவனோட சின்ன பையனை மேரேஜ் பண்ணிட்டு அது அது ரொம்ப வலியாக இருக்காதாம்மா? எல்லாமே ஏற்றுக்க கொஞ்சம் டைம் ஆகுமா. அவளுக்கு கொஞ்சமாவது டைம் கொடுங்கம்மா. தயங்கோட பாட்டியும் கொஞ்சம் அமைதி ஆயிடுறாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. தயாங்கும் காலேஜ் முடியுது. மச்சான் தயாங்கா, என்னடா? ரொம்ப நாளாச்சுடா மச்சான், கொஞ்சம் வெளில எங்கேயாவது போகண்டா மச்சான். ப்ளீஸ்டா, நீங்கள் தான் அப்படி இல்லையாண்ணா? இல்லை என் பொண்டாட்டி இருப்பாடா. மச்சான், லவ்வராடா பார்க்க போகிற? அக்காவை தானடா பார்க்க போகிற? ஆல்ரெடி கல்யாணமே பண்ணிட்டேன். அவங்க கூட தானடா மச்சான் இருக்க. எங்களையும் கொஞ்சம் காணி மச்சான். என்னடா உங்களுக்கு வேணும்? மச்சான் இப்படிதான் மச்சான் நீ சிரிக்கிற, இந்த சிரிப்புக்கு கொஞ்சம் அர்த்தம் இருக்குமே. டேய் மாறுடா. மச்சான் ப்ளீஸ்டா. என்னடா உனக்கு வேணும்? மச்சான் ஜானு. என்னடா? நான் கூட ஒரு சீனியர் அக்கா லவ் பண்ணல மச்சான். ஆமாடா, அதுக்கு என்ன? அந்த பிள்ளைக்கு என்னடா அந்த பிள்ளைன்ற? ஆமாம் மச்சான், இப்போல்லாம் அவங்கள நான் பொடி பாடின்னு தான் பேசுகிறேன். அது அவங்களுக்கு பிடிச்சிருக்காண்டா. என்னடா மச்சான் தயாங்கா? ஆமாடா, எனக்கு லவெல்லாம் செட் ஆயிடுச்சு. ஒன்று தெரியுமா மச்சான், அந்த அக்காவை நானும் நேற்றுலாம் கிஸ் பண்ணேன் தெரியுமா? அது அந்த ரெஸ்டாரண்ட்டை தான். நானும் தானடா உன் கூட இருந்தேன், இது எப்படா நடந்துச்சு? மச்சான் ஜானு, நீ கேன்டீனுக்கு பண்ணல மச்சான், அந்த சைடு கேப்பை தான் சந்துக்குள்ள சிந்து பாடிட்டேன். தோணு நீ தெளிவு தான்டா. பின்ன என்னடா பண்ணுறது? இருந்தாலும் மச்சான் அந்த அக்கா என்னை அங்கங்கே டச் பண்ணிச்சு தெரியுமா? என்னடா சொன்ன? ஆமாம் மச்சான், எனக்கு ஒரே ஷை ஆயிடுச்சு. ஜானு தயாங்கலாம் போட்டு சாம்போன்னு அடிக்கிறாங்க. தயாங்க்கு கோலகாண்டா ஆகுது. கட்டின பொண்டாட்டி உங்க கூடவே ஒன்றும் பண்ண முடியல, இவன் மஜாவா வாழ்றான் அப்படின்ட்டு. அதான் மச்சான், அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ட்ரீட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. சாம்போமானே ட்ரீட் கொடுக்குற அளவுக்கு காசெல்லாம் வச்சிருக்கேன். அதான் மச்சான், என் அப்பா வளர்க்க இருக்கல, அவன்கிட்ட காலைல நான் அட்டை போட்டேன். வாங்கடா போலாம். ரெடி. ஜான்லாம் டபுள் ஓகே சொல்கிறான். ஏன்னா இது வரைக்கும் சாம்பவன் ஒரு தடவை கூட செலவு பண்ணதே இல்லை. அதனால ட்ரீட்டுக்குன்ட்டு ஒரு கஃபேக்கு தான் கூட்டி போகிறான். என்னடா கஃபேக்கு கூட்டி போகிற? மச்சான் ரொம்ப செலவு பண்ணா என் ஆளுக்கு செலவு பண்ண முடியாது மச்சான், அதான். கொஞ்சம் பயிலே உன் பேச்சை கேட்டு உன் பின்னாடி வந்தோம்ல மச்சான், நீங்கள் சும்மா ஆர்டர் கொடுங்கடா. ஏண்டா சும்மா ஆர்டர் கொடுக்குறதுன்னா உன் ஆளோட அங்கே அப்பன் கிடையாடா? மச்சான் அதனால தான் மச்சான் இங்கே கட்டி வந்தேன். என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், என் ஆளோட அப்பாவோட கடை தான் மச்சான் இந்த கஃபே. தயங்கெல்லாம் ஒரு மாதிரி சிரிக்கிறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. தயங்கோட அம்மா உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் ஆண்டி நான் டாக்ஸியில் போய்கிட்டு இருக்கேன். சரிடா சரி வீட்டுக்கு போனேன் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கால் பண்ணியிருக்க மாட்டீங்க, சரி வீட்டுக்கு தான் இருப்பீங்க அப்படின்ட்டு. தயங்கோட அம்மாவும் அவங்களும் வீட்டுக்கு தான் வர்றாங்க. பார்த்தா டோர் லாக்கில் இருக்குது. டைமை பார்க்குறாங்க, 6 o'clock ஆயிடுச்சு. என்ன 6 மணி ஆச்சு, இன்னும் ஒயன் வீட்டுக்கு வரலையா என்ன?
இல்லை ஒருவேளை லாக்கில் இருக்கும் அப்படின்னு தான் அவங்க காரை வந்து கேட் அதாவது வெளியிலே ஸ்டாப் பண்ணிட்டு கேட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வர்றாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு டோர் தான் நாக் பண்ணுறாங்க, காலிங் பெல் அடிக்கிறாங்க. எந்த சவுண்டும் இல்லை, யாரும் வந்து ஓப்பன் பண்ணலை. சின்ன ஒருவேளை ரூமில் இருக்காளாம். கால் பண்ணால் என்கேஜ்னு வருது. என்னாச்சு? ஆமாம் அந்த தயாங்க் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு தயாங்க் கால் பண்ணா. என்னம்மா? டேய் டைம் என்னடா ஆச்சு, என்னடா இன்னும் வீட்டுக்கு வரல? அதுவாம்மா தோன் ட்ரீட் கொடுத்தாம்மா அதான். சரி சரி வீட்டுக்கு வா. என்னாச்சும்மா, ஏன் ஒரு இருக்க? இல்லைடா ஒன்றும் இல்லை, சும்மா தான். அகெயின் காலிங் பிள்ளை தான் அடிக்கிறாங்க. சரி நம்ம கீ வைக்க சொன்னோம், ஒருவேளை அங்கே இருக்குமா அப்படின்ட்டு சும்மா போய் அந்த இடத்த போய் பார்த்தா அங்கே டோர் கீ இருக்குது. என்ன இன்னும் ஓயன் வீட்டுக்கு வரலையா? இப்போ தான் கீழேயே பார்க்குறாங்க, உங்கள் ஸ்லீப்பரே இல்லை. அவ்வளோதான். டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள லைட்லாம் ஆன் பண்ணுறாங்க. அந்த வீடே ரொம்ப இருட்டாக இருக்குது. தயங்கோட அம்மாவுக்கு கொஞ்சம் பதட்டமாகுது. பயத்தோடு தான் தயங்க ரூமுக்கு போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெஸ் வச்சுருப்பீங்களடா அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவ்வளோதான், இடியே விழுந்த மாதிரி இருக்குது. அகெயின் இன்னொரு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே எதுவுமே இல்லை. ஓயன் வீட்டை விட்டு போயிட்டியாடி? அந்த கபோர்டில் உங்கள் ட்ரெஸ் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு ஒரு மாதிரி தலையே சுற்றுது. தலையை பிடிச்சிக்கிட்டு திரும்புகிறாங்க. பார்த்தா பெட்டில் ஒரு பேப்பர் இருக்குது. அதை எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. சாரி, எல்லாம் என்ன மன்னிச்சிருங்க, என்னால் இங்கே இருக்க முடியாது. எவ்வளோதான் அர்ஜுன் வீட்டில் என்ன டார்ச்சர் பண்ணாலும் அங்கே என்னால் இருக்க முடிஞ்சிச்சு. ஆனால் இங்கே வந்துட்டு உங்கள் பாசமும் அன்பும் என்னால் இங்கே இருக்க முடியல. என்னால் பொய்யாவும் நடிக்க முடியலம்மா. ஏன் எனக்கு முன்னாடியே உங்கள் அன்பும் பாசமும் கிடைக்கல. ரொம்பவே ஆசைப்படுவேன். எனக்குன்ட்டு ஃபேமிலி இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, பாட்டி இல்லை, கூட பிறந்தவங்க யாருமே இல்லைன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி நிறையா நாள் அழுதுருக்கேன். ஆனால் இங்கே வந்துட்டு உங்களை பார்க்கல, என் அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கு. என் மேலே நீங்கள் பாசம் வைக்கிறத பார்க்கல அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. இங்கே இருந்துடக்கூடாதா? நீங்கள் என் அம்மாவாக இருக்கக்கூடாதா? அவங்க என் அப்பாவாக இருக்கக்கூடாதா? பாட்டி என்னோட பாட்டியாக இருக்கக்கூடாதா? நான் உங்கள் பொண்ணாக பிறந்திருக்கக்கூடாதா? நீங்கள் வைக்கிற பாசம் அது எனக்கு கிடைக்கக்கூடாதா? எனக்கு இப்படிலாம் ரொம்பவே தோணுதுமா. ஆனால் என்னால் இங்கே இருக்க முடியாது. அப்புறம் பாட்டி, எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீங்கள் எல்லாம் என்ன ரொம்பவே நல்லாவே பார்த்துக்கிட்டீங்க. அப்புறம் தயா உங்கள் மனசனை கஷ்டப்படுத்தியிருந்தா சாரி. ஆனால் உங்களை என்னால் ஏற்றுக்க முடியாது. உங்கள் கூட என்னால் வாழ முடியாது தயா. ப்ளீஸ், உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. என்னையே நினச்சி உங்கள் லைஃப்பை கெடுத்துக்காதீங்க தயா. நீங்கள் ஒரு தடவையும் என்ன பொண்டாட்டின்னு சொல்லையில் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தயா. இந்த வயசில் ஃபீலிங்ஸ் வர்றது எல்லாத்துக்கும் நார்மல் தான் தயா. அது மாதிரி தான் ஏமலி உங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கு இன்னும் லைஃப் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு உங்களுக்கு கிடைப்பா. உங்களோட லைஃப் ஹாப்பியாக இருக்கணும் தயா. இந்த மாதிரி ஒருத்தி உங்கள் லைஃப்பில் வேணாம் தயா. ஆல்ரெடி அர்ஜுன் லைஃப்பில் போனனால தான் அவர் உயிரே போயிடுச்சு. இப்போ என்னட்டு உங்களுக்கு எது வேணாம் தயா. நீங்கள் சின்ன பையன், உங்களுக்கு சொன்னால் புரியும். அடிக்கடி அர்ஜுன் அம்மா நான் அதிர்ஷ்ட கட்டவ தடுத்துறியோ எல்லாம் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் தயா. ஒரு வேணுமா அப்பா அதனால தான் என்னை விட்டுட்டு போயிருப்பாங்களோன்னு தோணும் தயா. நல்லா படிங்க தயா, நல்லா வேலைக்கு போங்க, அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கங்க, பாட்டியை பார்த்துக்கங்க, உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு தேடிக்கங்க தயா. உங்கள் லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும். உங்கள் ஃபேமிலி எப்போயும் இந்த மாதிரி ரொம்பவே ஜாலியாக இருக்கணும்ட்டு கார்ட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த 4 days உங்கள் ஃபேமிலி கூட நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். இது எனக்கு போதும். அந்த லெட்டரை படித்து முடிக்கிறாங்க. அவங்க கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. உங்களுக்கு தான் கால் பண்ணுறாங்க.
கால் போகுது, நீங்கள் எடுக்கவே இல்லை. முன்னாடி ஏர்போர்ட்டில் இருந்திருப்பீங்கடா, அதாவது ரெஸ்ட் ரூமில், அதனால சிக்னல் கிடைக்கல. இப்போ ரிங்கு போகுது, எடுக்கவே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில, கை கால்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. என்னடி பண்ணியிருக்க? என் பையனுக்கு தெரிஞ்சா அவ்வளோ தாண்டி, அவன் தாங்கவே மாட்டான். மேலே உயிரே வச்சிருக்காண்டி. தேங்கம்மா தேங்க் தான் கால் பண்ணுறாங்க, அவர் எங்கே போகுது எடுக்கவே இல்லை. எங்களோட அப்பாவுக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவர் அவ்வளோதான், அந்த ஆஃபீஸ்லேருந்தே இன்னும் ஒரு 15 நிமிட்ஸ் தான், அதுக்குள்ளே அவர் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணியிருப்பார். அந்த ஒர்க்கெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் கார் எடுத்துகிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக வர்றார் வீட்டுக்கு. உங்களுக்கு தான் கால் பண்ணுறாங்க, நீங்கள் எடுக்கவே இல்லை. கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு காலிங் பெல் அடிக்கிறான். எங்களோட அம்மா ஸ்டெப்பில் தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. காலிங் பெல் சவுண்டு கேட்குது. அவங்க அம்மாவுக்கு அவ்வளோதான், கை கால்லாம் பதறுது. தயாங் தான் அகைன் கால் பண்ணுறாங்க. அம்மா வெளில தாம்மா நிற்கிறேன், டோரை ஓப்பன் பண்ணு சொல்லிட்டு அவனு காலை கட் பண்ணிடுறான். அவங்க அம்மா பேச வர்றதுக்குள்ள கீழே வந்து தான் தயங்க அம்மாவும் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அம்மா சாரி. அம்மா எதுக்கு நீ இப்போ அழுதுருக்க? டேய் தயாங், என்னை மன்னிச்சிருடா, சாரிடா. ஏம்மா எதுக்கு என்ன அழுதுகிட்டு இருக்க? எதுக்குமா சாரி? என்னாச்சு? எங்கூட அம்மா அவங்க கையில் வச்சிருக்க லெட்டரை கொடுக்குறாங்க. அதை படித்தோன்னு தயான் கண்ணில் அவ்வளோ டிஎஸ் வருது. அம்மா என்னம்மா சொல்ற? அவ அவ எப்படிம்மா போவா? நீ பாட்டி பாட்டி எங்கம்மா? எங்கூட அம்மா தான் நடந்ததை பூரா சொல்கிறாங்க. அம்மா ஒரு வாரத்துக்கு கால் பண்ணியிருக்கலாம்லம்மா. இல்லை தயா, அவ கோயிலுக்கு போறோம்னு சொன்னான், அதனால தான் தயாங்கிட்டி பண்ணுவான்னு சத்தியமா தெரியாதுடா. அம்மா இல்லை, அவ போயிருக்க மாட்டாம்மா, அவ இங்கே தான் இருப்பா அப்படின்னு தயங்கிருக்கு பைத்தியம் மாதிரி அவன் பேக்கெல்லாம் ஒரு மாதிரி தூக்கி போட்டு ஸ்டெப்பில் ஏறி போய் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு கபோர்டு ரெஸ்ட் ரூம்லாம் ஓப்பன் பண்ணுறான். அவனுக்கு அந்த வீடே ஒரு மாதிரி பிளர் ஆகி அப்படியே ஒரு மாதிரி ஷேக் ஆகுற மாதிரி அப்படி நடுங்குது அவன் கை கால்லாம். இந்த ரூம்லேயே அப்படி கத்துறான். நடி நீ எல்லாமே இருக்க முடியாதுடி, அது உனக்கு புரியலாடி. ஸ்டெப்பில் ஏறி கீழே விழுந்து உருண்டு அந்த இதில் டே தயா. தயாங்கோட அப்பாவும் வந்துட்டாங்க. தயாங்க பார்த்தா அவன் ஸ்டேபிளாகவே இருக்க மாட்டான். அம்மா அவ எங்கம்மா? அவளை காணம்மா. அம்மா நீங்களா இருக்கீங்க தானம்மா, உங்ககிட்ட விட்டுட்டு போனேன், ஆனால் அவன் உயிரம்மா, அவள் இல்லாமல் நான் எப்படிம்மா வாழுவேன்? அம்மா எனக்கு வேணும்மா, இல்லாட்டி நான் செத்துருவேம்மா, அவள் இல்லாமல் இருக்க முடியாதும்மா, அம்மா எனக்கு அவள் வேணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி கத்துறான். தலையெல்லாம் ஒரு மாதிரி பிச்சுக்கிறான். அவங்க அம்மாலாம் ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறான். எங்க இல்லைடா, அவள் கிடச்சிருவாடா இங்கே தான். அம்மா எப்படிம்மா அவள் எங்கே இருக்கான்னு தெரில, எதுக்குமா என்கிட்ட சொல்லலை? எனக்கு ஃபோன் அடிச்சிருந்தேன், நான் என் பொண்டாட்டியை பார்த்துருப்பேன்ல. இருந்தேன், அவளுக்கு நான் கால் பண்ணுறேன். அம்மா அவள் நம்பர் இருக்கா? அம்மா என்ன கொடுங்கம்மா அப்படின்ட்டு தயங்க கேட்குறான். தயங்க அம்மா உன் கை நடுங்கத்தோட இதாண்டா என் நம்பரு அப்படின்னு கொடுக்குறாங்க. தயங்க கால் பண்ணுறான். ரிங்கு போகுது, எடுக்கவே இல்லை. எடுடி ப்ளீஸ், பொண்டாட்டி ஃபோனை எடுடி. தயாங் அகெயின் கால் பண்ணுறான். ரிங்கு போகுது, எடுக்கலை. அகெயின் கால் பண்ணுறான். காலும் அட்டன் ஆகுது. ஹலோ பொண்டாட்டி, பொண்டாட்டி எங்கடி இருக்க? என்னை விட்டு போகாதடி, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுடி, ப்ளீஸ் டி வந்துடுடி. பொண்டாட்டி எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்டி. தயா ப்ளீஸ், ஏன்னு புரிஞ்சிக்க மாட்டேற? பொண்டாட்டி நீ இல்லாமல் நல்லா இருக்க முடியாதுடி, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதடி, இல்லைன்னா நான் செத்துடுவேன்டி. இதுக்கப்புறம் நான் டார்ச்சல் கூட பண்ண மாட்டேன்டி, உன் பக்கத்தில் கூட வர மாட்டேன்டி, உனக்கு தூரத்தில் இருந்து நான் பார்த்துக்கிறேன்டி, ப்ளீஸ். நான் உன்கிட்ட பேசுகிறதுனால தானே உனக்கு ரொம்ப ஹேட் ஆகுது, உன்னாட்டி உன் கூட பேசக்கூட மாட்டேன்டி, உன் தூரத்தில் இருந்து பார்க்குறேன், என்னை விட்டு போயிடாதடி, ப்ளீஸ் டி, என்னை விட்டு போயிடாதடி. தயா ப்ளீஸ், இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாது. காலை கட் பண்ணிடுறீங்க. தயாங்கு அவ்வளோதான், வேர்ல்டு நின்ற மாதிரி அந்த ஹாலில் அப்படி கத்துறான். தயங்கோட அம்மாவும் தயங்கோட அப்பாவும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்படியே பைத்தியம் மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தான் அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்பெல்லாம் தள்ளி விட்டு, அம்மா சின்ன வயசில் என்னைய நான் பண்ணாத தப்புக்கு என்னை பனிஷ் பண்ணீங்க, இப்போ உங்களையே நம்பி என் பொண்டாட்டியை விட்டு போகலாம், என் பொண்டாட்டியை கூட பார்த்துக்காம விட்டீங்கல்ல, நீங்கள் யாருமே எனக்கு வேணாம் அப்படின்ட்டு தள்ளி விட்டு அவன் பைக் சாவி எடுத்துகிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக
அவன் பைக் ஓட்டிகிட்டே உங்களுக்கு தான் கால் பண்ணுறான், நீங்கள் எடுக்கவே மாட்டீங்க, அழுகுறான், அங்கங்கே தேடி பொண்டாட்டி கலரு பொண்டாட்டி நீ இல்லாமல் நல்லா வாழவே முடியாதுடி, எங்கடி இருக்க, எனக்கு கையெல்லாம் நடுங்குதுடி, என்னை விட்டு போயிடாதடி, நான் செத்துருவேன்டி பொண்டாட்டி ப்ளீஸ் டி, நான் பண்ணது தப்பு, இனிமே நான் எதுவுமே பண்ண மாட்டேன்டி. அழுகுறான், அங்கங்கே தேடி பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி இதை இன்ஃபார்ம் பண்ணுறான். அவங்களாம் அங்கங்கே பைக் எடுத்துகிட்டு உங்களை தான் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. தயங்கும் அப்படி தேடுறான். அவன் கண்ணு பூரா அவ்வளோ டிஎஸ். இந்த சைடு தயங்கோட அம்மா தான் தயங்கோட அத்தை மாமாவுக்கெல்லாம் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு. பாட்டிக்கும் போகுது. பாட்டிக்கு அவ்வளோதான், தயங்க என்ன நிலமையில இருப்பான் அப்படின்ட்டு நல்லாவே தெரியும். அவன் ஸ்டேபிளாக இருக்க மாட்டான் அப்படின்னு தான் அவங்ககிட்ட எல்லாத்துலேயும் சொல்லிவிட்டு ஃபேமிலியோடு அவங்களும் கார் எடுத்துகிட்டு இங்கே தான் கிளம்பி வராங்க. தயங்கோட பாட்டி தயங்க தான் கால் பண்ணுறாங்க. தயங்கும் நீங்கள் தான் கால் பண்ணுறீங்கன்னு பார்க்குறான். பாட்டி செம்மையாக கத்தி அழுகுறான் பாட்டிகிட்ட. பாட்டி உன்னை நம்பி தானே பாட்டி விட்டுட்டு போனேன், ஒரு தடவை கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, பாட்டியை இடத்துல என் பொண்டாட்டியை விட்டே அனுப்பிட்டு போயிட்டீங்கல்ல. பேராண்டி இல்லடா, அவள் இங்கே தானே இருப்பா, அவளை பார்த்துடல. இல்லை பாட்டி, அவள் ஒரே தான் என்னை விட்டு எங்கேயோ போயிட்டா. அழுகுறான். பாட்டினால சுத்தமாக முடியல அவங்களுக்கு. அவங்க பேரனா ரொம்ப பிடிக்கும். அவன் எதா இருந்தாலும் அவங்க பாட்டிகிட்ட தான் சொல்லுவான். ரொம்பவே கஷ்டமாக அழுகுறாங்க. தேங்க தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கால் பண்ணுறான். மச்சான் இல்லடா பார்த்துட்டேன்டா, சமமான என் பொண்டாட்டி இல்லாமல் நல்லா வாழ முடியாது. அதுக்கடுத்து எந்த சவுண்டுமே கேட்கல. மச்சான் தயங்கா ஃபோனில் கத்துறான். அந்த சைடு இருந்து எந்த சவுண்டுமே இல்லை. மச்சான் ஜானு என்னன்னு தெரியலடா, ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கல, பேச மாட்டான்டா. மச்சான் பயமா அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. என்னன்னு தெரியலடா. அகெயின் அந்த ஃபோனுக்கு கால் பண்ணா கால் போக மாட்டுது. சாம்பமோனுக்கு ஜானுக்கெல்லாம் செம்ம பயமா இருக்கு. தயங்கோட அம்மாவுக்கு கால் பண்ணி இப்படிலாம் சொல்றாங்க. தயங்க அம்மாவுக்கு அவ்வளோதான், வீட்டில் கீழே உட்காந்து செம்மையா கத்துறாங்க, தலையில அடிச்சுக்கிறாங்க. என் பிள்ளைகிட்ட நான் சொல்லியிருக்கணும், சொல்லாம போனது என் தப்பு தான். என் அம்மா கூட சொன்னாங்களே கால் பண்றோம்னாங்களே, நானும் கால் வேணாண்டேன்னு அப்படின்ட்டு அழுகுறாங்க. இப்போ என் பிள்ளையும் கால் எடுக்க மாட்டான், எங்க இருக்கா என்ன பண்றான்னு தெரியலையே அப்படின்ட்டு அழுகுது கத்துறாங்க. அவங்களோட அப்பாவும் அவங்க ரெண்டு பேருமே கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் வெளில போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் தயங்கோட அப்பாவுக்கும் கால் வருது. அவ்வளோதான், அவருக்கு தலையில இடியே விழுந்துருச்சு. காரை ஸ்டாப் பண்ணிட்டு தயங்கோட அம்மா பார்க்குறாங்க. என்னங்க என்னாச்சுங்க, மாறி இருக்கீங்க? தயங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டி. அவ்வளோதான், தயங்கோட அம்மா மயக்கமே போட்டாங்க. தயங்கோட அப்பாவும் தண்ணியெல்லாம் தொளிச்சுதான் தயங்க அம்மாவை என்னாச்சுடி எந்திரி எந்திரி அப்படின்றாங்க. ஃபேஸ் எல்லாம் தட்டுறாங்க, லைட்டா ஐஸ் ஓப்பன் பண்றாங்க. போச்சா, என் பையனை நானே கொண்டுட்டேங்க, என் பையனை நானே கொண்டுட்டேங்க. ஒன்றும் இல்லடா, ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக தான் சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கும் போய் ஸ்டாப் பண்ணுறாங்க. தயங்கம்மா காரை விட்டு இறங்கவே மாட்டுறாங்க. உங்களுக்கு தான் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்க கையெல்லாம் நடுங்குது. வாமா வாமான்ட்டு தான் தயங்கோட அம்மாவையும் கை தாங்களா கூட்டிக்கிட்டே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் போகிறாங்க. எங்கே வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அதையும் கேட்குறாங்க. போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு, ஏன்னா ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுலடா. தயங் ஒரு பஸ்லேயே விட்டான், ஏன்னா அவன் கண்ட்ரோல் இல்லாமல் போயிருப்பான். தயங்க அப்பாவுக்கு தான் கால் வருது, ஏன்னா தயங்கோட மாமா அத்தை தான் கால் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த நியூஸ் தெரியுது. பாட்டிக்கெல்லாம் அவ்வளோதான், அழுகுறாங்க. எல்லாம் என்னட்டு தான் நான் போயிருந்துக்கக்கூடாது அப்படின்ட்டு தயங்கோட மாமா அத்தைக்கு தான், ஏன்னா அவங்க பையனுக்கு முடியலண்டா அவங்க வந்திருப்பாங்க. தயங்கோட நிலைமை அவங்களுக்கு நல்லாவே புரியும். சின்ன வயசுலேருந்தே வளர்த்துருக்காங்களடா, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஃபேமிலியோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. தயங்கோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அவ்வளோதான் கத்திக்கிட்டு வராங்க. நீங்கள் ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் நேமும் அலௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் பேக் எடுத்துகிட்டு கையில் உங்கள் பாஸ்போர்ட், டிக்கெட் எல்லாம் எடுத்துக்கிட்டு செக்கிங்க்கும் போகிறீங்க. உங்கள் ஃபோன் ரிங் ஆகிக்கிட்டே இருக்குது, உங்கள் காதில் நல்லாவே கேட்குது, உங்கள் மனசு ரொம்ப வலிக்குது. உங்கள் கண்ணை தொடச்சிக்கிட்டே தான் அங்கே க்யூலேயே நிற்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி 5 பேர் நிற்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அவட்டே பேசுகிறீங்க. மஹி ஓயன் எல்லாருமே கையில் ரெடியாக வச்சுருக்கேல்ல, எல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா. நீங்களும் வச்சிருக்கேன்டி. எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? இல்லை ஒன்றும் பயப்படாத, இங்கே வந்துட்டுன்னு எல்லாம் சரியாயிண்டி, பத்திரமா இருந்துக்கா, நீங்கள் மார்னிங் வந்துடுவேன், நான் உனக்காண்டி இங்கே ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு அவளும் சொல்கிறான். சரிடி
அப்படின்ட்டு நீங்களும் காலை கட் பண்ணிட்டு நிற்கிறீங்க. கால் ரிங் ஆகிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஃபோனை பார்க்குறீங்க. தயங்கோட அம்மா தான். லாஸ்ட்டாக இந்த ஊரை விட்டு போகிறோம்லடா, அதனால கால் அட்டன் பண்ணுறீங்க. சாரிம்மா ஓயன், ப்ளீஸ் ஓயன், என் மைனை எப்படியாவது காப்பாத்தடி. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் ஓயன். என் மயன் ஓயனுக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டலில். என் மயனை கூட பார்க்க விட மாட்டாங்க ஓயன். ரொம்ப பயமாக இருக்குடி. என் மயனை காப்பாற்றி கொடு ஓயன். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா எங்களால் உயிரோடு இருக்க முடியாது. தயங்கோட அப்பா தயங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி அழுகுறாங்க. இந்த சவுண்டெல்லாம் கேட்குது. தயாங்கோட டீட்டெயில்லாம் உங்கள் அப்பாட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் இன்ஃபிகேஷன்லாம் அதெல்லாம் உங்கள் காதில் நல்லாவே கேட்குது. சாரிம்மா, உனக்கு கெஞ்சி கேட்குறேன்டி சொல்லிக்கிட்டு இருக்கேலே காலை கட் பண்ணிட்டீங்க. மிஸ் ஒயன், பாஸ்போர்ட் ப்ளீஸ். நீங்களும் அந்த பாஸ்போர்ட் கொடுக்குறீங்க. உங்கள் கால் ரிங் ஆகிக்கிட்டே இருக்கு. பார்க்குறீங்க தயங்கோட அம்மா தான் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. செக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட தான் பாஸ்போர்ட் டிக்கெட்லாம் கொடுத்துட்றாங்க. உங்களையும் உள்ளே விட்டுறாங்க. உங்கள் பேக் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகிறீங்க.